நம்ம சொல்லி ஏற்கனவே வாக்குத்தத்த வசனம் அநேக பேர் வந்தீங்க, ஒரு சில பேர் வரல. அதனால் அந்த வார்த்தையே நம்ம திரும்ப சொல்லி அதை தொடர்ச்சியாக அந்த நாளில் தியானிக்கப்பட்டு 2 சாமுவேல் 12ஆம் அதிகாரம் அதனுடைய 8வது வசனம். 2 சாமுவேல் 12ஆம் அதிகாரம் 8வது வசனத்தில் இந்த மாதத்துக்குரிய வாக்குத்தத்த வசனம், இது போதாதிருந்தால் இன்னும் உனக்கு வேண்டியதை தருவேன். சொல்லுங்க, திரும்ப சொல்லுங்க. இது போதாதிருந்தால் இன்னும் உனக்கு வேண்டியதை தருவேன். கர்த்தர் பிள்ளைகள், இந்த 3வது மாதத்தில் நம்ம சபைக்கு கொடுத்த வாக்குத்தத்த வசனம், ஆண்டவர் உங்க வாழ்க்கைக்கு என்னென்ன நன்மை கொடுத்திருக்கிறாரோ, என்னென்ன ஸ்தோத்திர வாழ்க்கையில கர்த்தர் உயர்த்தி இருக்கிறாரோ, என்னென்ன நிலைமையில் நம்மை விடுவிச்சிருக்கிறாரோ, இந்த 3வது மாதத்தில் சொல்றாரு, இதை இப்படியே நான் விட்டுற மாட்டேன். ஒருவேளை இந்த வாழ்க்கை இவ்வளவு தூரம் ஆண்டவர் கொண்டு வந்துட்டாரு, இதுவரைக்கும் ஆண்டவர் நடத்தி வந்துட்டாரு, இதுவரைக்கும் அநேக பிரச்சனையில பாடுகள் இருந்து கர்த்தரை விடுவிச்சாரு, இப்போ அடுத்த லெவலுக்கு என்னால போக முடியல, அடுத்த லெவலுக்கு போக கூடாதபடி இருக்குது அப்படின்னு நீங்க நினைக்கலாம். ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுது, இது போதாதிருந்தால், இந்த ஆசீர்வாதம், இந்த வேலை, இந்த வாழ்க்கை, இந்த நிலைமை, இந்த உயர்வு இன்னும் உங்களுக்கு வேணும் நீங்க எதிர்பார்க்கும் போது ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுது, இது போதாதிருந்தால், அந்த வார்த்தை சொல்லுது, இன்னும் உனக்கு வேண்டியதை தருவேன். ஆண்டவர் ஒரு வேலையை கொடுத்திருக்கிறாரா, அந்த வேலையில நல்ல ஒரு உயர்வு இல்லை, போஸ்டிங் இல்லை, இன்க்ரிமெண்ட் இல்லை, ஆண்டவர் தான் அந்த வேலையை கொடுத்திருக்கிறார். அப்ப அது ஆசீர்வாதத்துக்கான எந்த அடுத்த லெவலும் வரல அப்படின்னு நினைக்கிறேன். ஆனா ஆண்டவர் சொல்றாரு, நான் தான் உன்னை கொண்டு போய் இருக்கிறேன் அப்படின்னா, நான் தான் இதை கொடுத்திருக்கிறேன் அப்படின்னா, இது இன்னும் என்னால செய்ய முடியும். இந்த ஊழியத்தை நான் தான் கொடுத்திருக்கிறேன், இந்த ஊழியத்தில் நீ சரியா செய்யற, இன்னும் அடுத்த லெவலுக்கு போறதுக்கு, இன்னும் நான் செய்வதற்கு, சபையே இந்த உயர்வு இருந்து இன்னும் உயர்வுக்கு கொண்டு போவதற்கு, இந்த ஆசீர்வாதத்தில் அடுத்த ஆசீர்வாதத்தை உன்னை கொண்டு போவதற்கு, இந்த தடைப்பட்ட வாழ்க்கையிலிருந்து தடையை மாற்றுவதற்கு கர்த்தர் சொல்றார், இன்னும் உனக்கு வேண்டியதை நான் தருவேன். உனக்கு என்ன தேவையோ, உனக்கு என்ன வேணுமோ, இன்னைக்கு அவருடைய சமூகத்தில் நீ எதை எதிர்பார்த்து வந்திருக்கிறியோ, ஆண்டவர் சொல்றாரு, இன்னும் உனக்கு தருவேன். வீடு வேணுங்க ஆண்டவரே, ஆண்டவர் சொல்றார் தருவேன். வீட்டை நான் பூர்த்தியா முடிக்கணும் ஆண்டவரே, செய்வேன். வீடே ஆண்டவரே செய்வேன், கொடுப்பேன். இடமே ஆண்டவரே வாய்க்க செய்வேன். ஆண்டவர் சொல்றாரு, இன்னும் இன்னும். நீங்க நிறைய பேர் நினைக்கலாம், திருமணம் ஆகவே ஆண்டவரே, கர்த்தர் சொல்றாரு, ஏற்ற துணை கர்த்தர் உண்டாக்கும், ஆண்டவர் உண்டாக்குவார். ஒருவேளை திருமணம் ஆயிடுச்சுங்க, பிள்ளை இல்ல, கர்த்தர் சொல்றாரு, இன்னும் உனக்கு வேண்டியதை தருவேன். உனக்கு என்ன தேவையோ, உனக்கு என்ன வேணுமோ, எது உனக்கு கொடுத்த ஆசீர்வாதமா இருக்குமோ, எதை கொடுத்தா நீ நல்ல சமாதானத்தோடு இருப்பியோ, ஆண்டவர் சொல்றார், இன்னும் உனக்கு வேண்டியதை தருவேன். பக்கத்தில் கையை வச்சு சொல்லுங்க, இந்த 3வது மாசம் உனக்கு என்ன தேவையோ ஆண்டவர் உனக்கு தருவார். சொல்லுங்க சொல்லுங்க, பக்கத்தில் கையை பத்தி கையை பிடித்து சொல்லுங்க, இன்னும் ஆண்டவர் உனக்கு வேண்டியதை தருவார். நீ நினைக்கிற போதாதுன்னு, போதாதிருந்தால் உனக்கு வேண்டியதை கர்த்தர் இந்த மாசத்துல தருவார். அதுதான் 85ஆம் சங்கீதத்துல கூட 12வது வசனத்துல சொல்லுது, கர்த்தர் நன்மையானதை தருவார். சபையே, நம்முடைய ஆண்டவர் நமக்கு நன்மையை தான் தராரு, நமக்கு சந்தோஷத்தை தான் கொடுப்பாரு, நமக்கு நல்ல நிலைமையில தான் கர்த்தர் நம்மை வாழ வைப்பார். ஆனா அந்த வார்த்தை சொல்லுது தருவேன். சரி, வாசிக்கலாம். அது யாக்கோபு 1:17, நன்மையான எந்த ஈவும் பூரணமான எந்த வரமும் பரத்தில் இருந்து உண்டாகி சோதிகளின் பிடாபிடத்தில் இருந்து இறங்கி வருகிறது. அப்போ நன்மைதான் கர்த்தர் தரார். அதே ஸ்தோத்திரம் 119ஆம் சங்கீதம் 68வது வசனத்தில் வாசிக்கிறோம், தேவரீர் நல்லவரும் நன்மை செய்கிறவருமாய் இருக்கிறீர். அப்போ இன்னொரு காரியத்தை சொல்லி முடிக்கிறேன். அப்போது அப்போஸ்தலர் 10ஆம் அதிகாரம் 38வது வசனத்துல நன்மை செய்கிறவராய் சுற்றி திரிகிறார். ஒன்னு சொன்னேன், என்ன செய்யறாரு? கர்த்தர் நன்மையானதை தராரு, நன்மையான எந்த ஈவும் அவர் கொடுக்கிறாரு, தேவரீர் நல்லவரும் நன்மை செய்கிறவருமாய் இருக்கிறாரு. 2வது சொன்னேன், அவர் நன்மை செய்கிறவராய் சுற்றி திரிகிறார். நீங்க குறிச்சிங்க, சங்கீதம் 85:12, 119ஆம் சங்கீதம் 68வது வசனத்துல
யாக்கோபு 1ஆம் அதிகாரம் 17வது வசனம், அப்போஸ்தலர் 10ஆம் அதிகாரம் 38வது வசனம். சரி, இந்த வார்த்தை சொல்லுது, நன்மை செய்கிறவராய், நன்மை உண்டாக செய்கிறவராய், உனக்கு வேண்டியதை தருகிறவராய் கர்த்தர் இருக்கிறேன்னு வாக்கு கொடுக்கிறார். கர்த்தர் செய்வார். சரி, இந்த நன்மை, இதை வேண்டியதை பெற்றுக்கொள்வதற்கு நாம என்ன செய்யணும் அப்படின்னா, 2 விதமான ஸ்தோத்திர நன்மை. ஒன்று ஆவிக்குரிய நன்மை. சொல்லுங்க, ஒன்று ஆவிக்குரிய நன்மை, 2வது பூமிக்குரிய நன்மை. 2 விதமான நன்மை. அப்போ கர்த்தர் கொடுக்கிற ஆலோசனையை இன்னைக்கு நம்ம கேட்டு அதுல இருந்து ஒரு தெளிவை நமக்கு இன்னைக்கு கர்த்தர் கொடுக்க போகிறார். சரி, ஏன் தேவ பிள்ளைகளுக்கு நன்மை வாழ்க்கையில பெற முடியல? கவனிக்கணும், இது உங்களுக்கு பிரயோஜனமா இருக்கும்னு கர்த்தருக்குள்ள விரும்புகிறேன், ஆசிக்கிறேன். ஏன் தேவ பிள்ளைகளுக்கு இந்த நன்மை ஏன் பெற்றுக்கொள்ள முடியல அப்படி என்பதை குறித்து நம்ம தியானித்து நான் முடிக்க ஆசிக்கிறேன். யோபு சொல்றாரு 30ஆம் அதிகாரத்துல 26வது வசனம், எடுத்தவர்கள் வாசிக்கலாம். யோபு 30ஆம் அதிகாரம் அதனுடைய 26வது வசனம். நன்மைக்கு காத்திருந்த எனக்கு தீமை வந்தது. நல்ல கவனிக்கணும் சபை. யோபு சொல்றாரு, பக்தன் யோபு சொல்றாரு, நன்மை வரும்னு எதிர்பார்த்தேன், நல்லது நடக்கும்னு எதிர்பார்த்தேன். ஏற்கனவே பணக்காரன், கோடீஸ்வரன், ஏற்கனவே நான் பணக்கார லிஸ்ட்ல நான் தான் முதன்மையானவன். ஆனா இப்போ இன்னும் தான் ஆண்டவரை உயர்த்தி இருக்கணும், இன்னும் நான் எதிர்பார்க்கறத ஆண்டவர் கொடுத்து இருக்கணும். எனக்கு என்ன தேவையோ, எங்க நம்ம பலவீனம் அடையணும், எங்க தடையா இருக்குதோ அதை தான் ஆண்டவர் நிவர்த்தி செஞ்சு இன்னும் உயர்த்தி இருக்கணும். ஆனா அவர் சொல்றாரு, நான் நன்மை எதிர்பார்த்தேன், ஆனா எனக்கு என்னதான் வந்துச்சு? சொல்லுங்க, என்னதான் எதிர்பார்த்தேன்? நன்மையை தான் எதிர்பார்த்தேன், ஆனா எனக்கு தீமை. அதே யோபு சொல்றாரு 9ஆம் அதிகாரம் 25வது வசனத்துல வாசிங்க. 9ஆம் அதிகாரம் 25வது வசனம். என் நாட்கள் அஞ்சல்கார ஓட்டத்திலும் தீவிரமாய் இருக்கிறது, அவைகள் நன்மையை காணாமல் பறந்து போகிறது. யோபு எந்த அளவுக்கு சொல்றாரு பாருங்க. யோபு எந்த அளவுக்கு ஆண்டவருடைய அந்த நிலைமையை உணர்ந்து சொல்றாரு பாருங்க. நான் நன்மை தான் வரணும்னு எதிர்பார்த்தேன், ஆனா எனக்கு தீமை வந்துச்சு. இங்க சொல்றாரு, என்ன சொல்றாரு? நான் நன்மையை காணாமல் பறந்து போயிட்டே இருக்குது, நன்மை பறந்து போய்கிட்டே இருக்குது. யோபு யாரு? அந்த முதல் வசனத்தில் வாசிக்கிறோம், உத்தமன், சன்மார்க்கன், பொல்லாப்பை விட்டு விலகுறவன், கர்த்தருக்கு பயப்படுகிறவன். ஆனா அவர் சொல்றாரு, தீமை தான் வந்துச்சுங்க, நன்மை எதிர்பார்த்த எனக்கு தீமை. இன்னைக்கு உங்க வாழ்க்கையில கூட ஜெபம் பண்றேன், ஆலயத்துக்கு வரேன், எல்லாவற்றிலும் சரியா தான் இருக்கிறேன், ஆனா இந்த 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 குறிப்பிட்ட அந்த அந்த சூழ்நிலை மாத்திரம் மாறவே மாட்டேங்குது. குறிப்பிட்ட இந்த கடனா இருக்கட்டும், அல்ல உங்க திருமண காரியங்களா இருக்கட்டும், பிள்ளை பாக்கியமா இருக்கட்டும், அல்லது உயர்வா இருக்கட்டும், ஏதோ சம்திங் இதுதான் வேணும்னு நான் நினைக்கிறேன், ஆனா இது நடக்கவே இல்லை அப்படின்னு நம்ம சொல்றோம். நம்ம கூட யோபு சொல்வது போல. ஆனா அதை உணர்ந்து சொல்றாரு, நன்மையை காணாம பறந்து போயிட்டே இருக்குதுங்க, நன்மை வரல. ஏன் இது போன நிலைமை? வாசிக்கலாம். ஏன் இது போன்ற நிலைமை அப்படின்னா, அதுக்கு முதல் காரியம் நம்முடைய பாவம். உன் நிலைமை மாறாமல் இருப்பதற்கு, நீ நன்மையை பெறக்கூடாதபடி இருப்பதற்கு முதல் பாயிண்ட் நமது பாவம். வாசிக்கலாம். எரேமியா 5ஆம் அதிகாரம் 25வது வசனம். உங்கள் அக்கிரமங்கள் இவைகளை விலக்கி, சபையை கவனிக்கணும், உங்கள் அக்கிரமங்கள் இவ்வளவு நேரமாய் சொல்லப்பட்ட 85ஆம் சங்கீதம் 12வது வசனம், 119ஆம் சங்கீதம் 68வது வசனம், யாக்கோபு 1:17, அப்போஸ்தலர் 10:38, 2 சாமுவேல் 12:8. இப்பேற்பட்ட நன்மை ஏன் நம்முடைய வாழ்க்கையில வரல அப்படின்னா, அந்த வார்த்தை சொல்லுது, உங்கள் அக்கிரமங்கள் இந்த நன்மையை விலக்கி, இந்த மகிமையை விலக்கி, இந்த அற்புதங்களை அதிசயங்களை விலக்கி உங்களுக்கு நன்மையை வர ஒட்டாதிருக்கிறது. சொல்லுங்க, இந்த பாவம் ஆசீர்வாதத்தை விலக்குது. நீங்க செய்யற பாவம்
நன்மையை விளக்குது. நீங்க செய்கிற பாவம் உன் உயர்வை விளக்குது. நீங்க செய்கிற பாவம் உன் வெட்கத்தை மாறக்கூடாதபடி விளக்குது. உங்க பாவம் உங்களை தூக்கி நிறுத்தக்கூடாதபடி விளக்குது. ஆதாமுக்கு ஆண்டவர் சொல்றார், ஆதாமை தோட்டத்தில் விட்டு, எப்பா எல்லாவற்றையும் நீ சாப்பிடு, எல்லாமே உங்களுக்கு தான், உங்களுக்காக தான் உருவாக்கப்பட்டது, உங்களுக்காக தான் படைச்சது, எல்லாவற்றையும் சாப்பிடு, எப்போனா சாப்பிடு, 3 வேளைனா சாப்பிடு, 6 வேளைனா சாப்பிடு. ஆனா கர்த்தர் சொல்லிட்டு போறாரு, ஆனா இந்த ஒரு கனியை மாத்திரம் நீங்க என்ன பண்ணக்கூடாது. சொல்லுங்க, இந்த ஒரு கனியை மாத்திரம் பார்க்காத, பார்த்தாலும் சீ போன்னு சொல்லிட்டு போயிட்டு சொல்றாரு. அதை அருவருக்கணும். அதை சாப்பிட்டா நீ என்ன பண்ணிடுவ சொல்லுங்க, செத்துடுவ. டாக்டர் வார்த்தைக்கு கூட மனுஷன் கீழ்படுறான். இனி குடிச்ச ஏற்கனவே வெந்து போச்சு, கிட்னி இல்ல, அது இல்ல, இது இல்ல, குடிச்சா செத்து போடுவோன்றான். டாக்டர் வார்த்தைக்கே கீழ்படிந்து கொஞ்ச நாள் கூட என்ன பண்றான், குடிக்காம. ஆனா ஆண்டவர் சொல்றாரு, இதை நீ சாப்பிட்டா செத்து போயிடுவ, சாப்பிட கூடாது, எல்லாவற்றையும் சாப்பிடு. எதை செய்யக்கூடாதுன்னு சொன்னாரோ அதை தான் முதல்ல போய் அதை பாருங்க. அவங்க இதெல்லாம், இந்த பழத்தெல்லாம் சாப்பிட்டாங்க, இதெல்லாம் டேஸ்ட் பண்ணாங்க, அதெல்லாம் சொல்லவே இல்லை. ஏதேன் தோட்டத்தில் இவ்வளோ பழம் இருக்குது, இவ்வளோ கனிகள் இருக்குது, அப்போ நிறைய இருக்குது ஆசீர்வாதம், இதெல்லாம் சாப்பிட்டாங்கன்னு சொல்லலை. அதை சொல்லுது, எதை சாப்பிடக்கூடாதுன்னு சொன்னாரோ அது மேலே தான் கண்ணு போகுது. எது வேண்டான்னு சொன்னாரோ அது மேலே தான் நம்ம பார்வை போகுது. கீழ்ப்படியாமை முதல் பாவம். ஆண்டவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாததான் பாவம். குடிக்கிறது, புகைக்கிறது, உலகத்திற்குரிய பாவம், அதை விட்டுருங்க. முதல் பாவம் கீழ்ப்படியாதது தான் பாவம். எங்க இந்த பாவம் உண்டாச்சு அப்படின்னா ஆதாமின் இடத்துல இருந்து தான் உண்டாச்சு. அப்ப ஆதாமுடைய பாவம் எதனுடைய ஆரம்பம் இருந்துச்சு அப்படின்னா கீழ்ப்படியாமை. சொல்லுங்க, என்ன, எதனால? ஆண்டவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாததான் பாவம். எத்தனையோ சத்தியத்தை கேட்டு விடக்கூடாது இருக்கிற ஜனமே, கீழ்ப்படியாமை பாவம். விட்டுன்னு சொல்ற வார்த்தைக்கு கீழ்ப்படியாம விடாது இருக்கிற ஜனம், இதுவெல்லாம் என்ன பண்ணிட்டு இருக்கு அப்படின்னா உன் ஆசீர்வாதத்தை, உன் நிலைமை மாறக்கூடாம, அற்புதங்களை பார்க்க கூடாம, நல்ல உயர்வுக்கு போக கூடாம இதை விளக்கிட்டு இருக்குது. ஆனா நீ நினைக்கிற, நான் சபைக்கு தான் போறேன், பைபிள் கூட படிக்கிறேன், ஆராதனை கூட செய்யறேன், நல்ல கையை தட்டி பாடுறேன், நல்ல ஜப குறிப்பு கொடுத்தா கூட ஜெபிக்கிறேன், இதெல்லாம் ஓகே. ஆனா நீ விட்டாதான் உனக்கு அந்த பாவம் முதல்ல நிவர்த்தி ஆகும். முதல்ல கீழ்ப்படியாமைய முதல்ல மாறணும். சொல்லுங்க, கீழ்ப்படியாமை தான் பாவத்தின் ஆரம்பம், பேசிக். இந்த வார்த்தை சொல்லுது, உங்கள் அக்கிரமங்கள் இவைகளை விலக்கி. நான் சொல்றேன் சபையே, நீ 100 வயசு கொடுரு, கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிஞ்சுதான் ஆகணும். சொல்லுங்க, நீ எத்தனை வயசானாரு, நீ சின்ன பிள்ளையாரு, கல்யாணம் ஆயிரு, வயசானவங்கள கூட, கர்த்தருடைய வார்த்தை உனக்கு நேரா வருது அப்படின்னா நீ கீழ்ப்படிஞ்சுதான் ஆகணும். நீ கீழ்ப்படியல அப்படின்னா அது உனக்கு தெரியாது. இப்போ பரலோகத்தின் ஒத்தாசை வருவது உனக்கு தெரியாது, ஆண்டவர் அற்புதம் செய்வது உனக்கு தெரியாது, ஆண்டவருடைய கிருபை, அனுக்கிரகம், தயவு உன் மேல இறங்கி வருவது உன்னால பார்க்க முடியாது. அப்ப நீ என்ன செய்யணும்? இன்னைக்கு ஆண்டவருடைய வார்த்தை நல்லா புரிஞ்சுங்க. 3ஆம் மாதத்தின் முதல் கூடுகையில கர்த்தர் சொல்லுகிற காரியம், வாக்குத்தத்தம் வாழ்க்கையில நிறைவேறப்படுவதற்கு 2 சாமுவேல் 12:8 உனக்கு வேண்டியதை கர்த்தர் செய்வதற்கு, தருவதற்கு முதல்ல இன்னைக்கு நம்முடைய ஆசீர்வாதம் எதெல்லாம் விலக்கிட்டு இருக்குது என்பதை நீங்க உணர்ந்து கொள்ளுங்க. இந்த மாசத்துடைய லைசன்ஸ், வாக்குத்தத்த வசனம், வாக்குத்தத்த ஆராதனை. இந்த ஆராதனை நமக்கு எத்தனை மணிக்கு சொல்லுங்க? எத்தனை மணிக்கு? 9:30. எத்தனை மணிக்கு? யார் வந்து, நீங்க யாரெல்லாம் வரல அப்படின்னு கொஞ்சம் மனசுல அப்படின்னு நினைச்சீங்க. நீங்க வரலன்றது உங்களுக்கு தெரியும். நேற்று தான், ரொம்ப நாள் கூட நேற்று யார் வரலன்றது தெரியும். அப்படி வந்தவங்களை மட்டும் கை தூக்குங்க பார்க்கலாம். அப்படி கொஞ்சம் திரும்பி பாருங்க, கையை தூக்கணும், நல்லா தூக்குமா. இப்போ அப்படியே சர்ச்சை பாருங்க, எத்தனை பேர் இருக்கிறோம், ஆனா எத்தனை பேர் வந்திருக்கிறாங்க? தூக்கத்தினால வரலையா, வரக்கூடாதுன்றனால வரலையா, வேலைனால வரலையா? எனக்கு கிட்டத்தட்ட அன்னைக்கு நான் லாரி எடுத்துட்டு வரும்போது போய் இறக்கிட்டு வந்து 1500 ரூபாய். நான் என்ன பண்ணேன் அப்படின்னா, எடுத்து வந்து ஆபீஸை விட்டு சர்ச்சுக்கு போகணும்னு விட்டுட்டு வந்துட்டேன்.
போய் ஆகணும் அப்படின்னாரு. இல்லை, சர்ச்சுக்கு போயிட்டு நான் என்ன பண்ணுறேன், ஓனர்கிட்ட சொன்னேன், சர்ச்சுக்கு போனோம், போயிட்டு காலையில் வந்து நான் என்ன பண்ணுறேன், நான் வந்தா நான் இதில் ஒரு கோராம என்ன அப்படின்னா, நான் தான் வந்து பெருக போட்டேன். நானே எத்தனை மணிக்கு வந்தேன்னா 4:50 தான் வந்தேன். ஒரே ஒரு பாட்டு மாத்திரம் போட்டுட்டு நான் ஆரம்பிச்சுட்டேன். ராகிலமாவும் ரூத்தமாக தான் வந்தது. மீதி பேருக்கு பஸ்ஸு கிடைக்கலையா, அலாரம் அடிக்கலையா, தெரியாதா? இப்போ நம்ம யாருக்குமே சொல்றதில்லை, ஆனால் சர்ச்சில் அறிவிக்கல. இப்போ நம்ம குரூப்லேயே போடுறோம். இன்னொரு காரியத்தை சொல்கிறேன், வாக்குதத்த ஆராதனை அப்படின்னா ஊழியக்காரர் சொன்னாலும் சொல்ல அப்படின்னாரு, அந்த 5 மணிக்கு வந்து நீங்கள் ஜோம் பண்ணிட்டு போயிடுங்க. சாவிங்க தான் இருக்குது. இன்னொரு சாவியை கிப்சன் தொலைச்சிட்டாரு, வாங்கணும்னு நினைக்கிறேன் இன்னொரு பூட்டு கூட சாவி. அப்ப சொல்றேன், கீழ்ப்படியாமை தான் முதல் பாவங்க. கீழ்ப்படியாமை சொல்லுங்க, கீழ்ப்படியாமை. கீழ்ப்படிதான் இதை பெத்ததுக்கு சொல்லுவாங்களே, என்னது அம்மிக்கல்ல பெத்துக்கலான்ற ஆண்டவர்கள் சொல்றாரு, இதை பெத்துக்கிறதுக்கு, இதை உருவாக்குறதுக்கு அவர் எதை பெத்துப்பாருன்னு தெரியல. சபை உணர்ந்து கொள்ளுங்க, கீழ்ப்படியாமை இவன் நீ நினைக்கிற சாதாரணமா இதுதான் அப்படின்னு நீ நினைக்கிற. ஆனா ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுது, இவைகளை விளக்கி உங்களை நன்மை வர ஒட்டாது இருக்கிறது முதல் பாவம் கீழ்ப்படியாமை. நிறைய பேரு, அது சிம்சோனா இருக்கட்டும், தாவீதா இருக்கட்டும், அநேக கர்த்தருடைய பிள்ளைக்கு கீழ்ப்படியாமல் தான் அவருடைய சமூகத்தை விட்டு விலக்கி சரி ஒரு நல்ல ஒரு உயரத்துக்கு போக கூடாதபடி இன்னைக்கு அநேக ராஜாக்கள் தள்ளப்பட்டதுக்கு காரணம் கீழ்ப்படியாமை. உங்களுக்கு நன்மை வரவட்டாமல் இருப்பதற்கு கீழ்ப்படியாமை. இந்த பாவம் இந்த மாசத்துல மாற்றுங்க. கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிங்க. இங்க நின்று யார் பிரசங்கிச்சாலும் அந்த வார்த்தைக்கு கீழ்ப்படிங்க. அது உடன் ஊழியரா இருக்கட்டும், வேற யாரா இருக்கட்டும், யாரா இருந்தாலும், விசுவாசிகளா கூட இருக்கட்டும், இங்கிருந்து பலிபீடத்திலிருந்து பேசுகிற ஒவ்வொரு வார்த்தைக்கும் சபை கீழ்ப்படிந்தாதான் சில ஆசீர்வாதம் உனக்கு கிடைக்கும். கல்யாணம் ஆயிடுச்சு, இனிமேல் நான் எதுக்கு, நான் இப்போ வேலைக்கு போகிறேன், வயசு பையனாயிட்டேன், இனி நான் யாருக்கு கீழ்ப்படியணும்? சபையே, இதுதான் கீழ்ப்படியாமல் முதல் காரியம். சபைக்கு விட்டு கொஞ்சம் கொஞ்சமாக உன்னுடைய சமூகத்திலிருந்து வெளியேற்றிடும். ஆண்டவருடைய சமூகத்திலிருந்து வெளியேற்றிடும். அது வரைக்கும் பரிசுத்தம், பக்தி, சபை, ஜபம், அது கீழ்ப்படியாமல் முதல் பேசிக்கு உன்னால் பார்க்க முடியும். அது சரியாக வராது. வர 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 மாமி என்னவோ போனது போல அது வர வர கீழ்ப்படியாம போயிட்டே இருக்கும். சர்ச்சை விட்டு போயிடும், உலகத்திற்குரியவர்களாய் மாறிடும். அதுக்கப்புறம் போய் போராடி சில பணத்துக்காக சில பேர் பர்மிஷனை கொடுக்குறோம் பாவத்துக்கு. இன்னைக்கு நான் சொல்றேன், சில பெற்றோர்கள் மக வேலைக்கு போறான், அந்த வேலைக்கு போனா நல்ல வருமானம், அதனால பரவாயில்லப்பா சர்ச்சை விட்டுக்கிட்டு போன்னு சொல்லுது. என் கடன் மாறிடும் அதுக்காக போப்பான்னு சொல்லுது. ஆனா சபையை விட்டு கீழ்ப்படியாம கர்த்தருடைய வார்த்தையை விட்டு அது போகும்போது கொஞ்சம் கொஞ்சமா கர்த்தருக்குரிய பிள்ளையா இருந்த அவங்க இப்ப யாருக்குரியவளா மாறிடுறாங்க அப்படின்னா உலகத்திற்குரியவர்களா. அப்ப அந்த வார்த்தை சொல்லுது, இவைகள் தான் எவைகள்? கீழ்ப்படியாமை. இந்த ஒரு விஷயம்தான் நானும் எத்தனை வருஷமா சொல்லி டேப் ரெக்கார்டே தேஞ்சு வச்சு எதுக்கு சொன்னேன்னு உங்களுக்கு தெரியும். ஆனா நம்ம அதுக்கு இன்னும் இணங்காம கீழ்ப்படியாம, அந்த வார்த்தைக்கு கீழ்ப்படியாம, வார்த்தை சொல்லுது நன்மையை வர விட்டல. பாட்டு தான் கொடுக்க மாட்டாரு, இல்லை பரவாயில்ல லேட்டாக தான் போகலாம். ஆராதனை தான் கொடுக்க மாட்டாரு, பரவாயில்ல லேட்டாக போகலாம். கர்த்தருடைய வார்த்தை தான் கொடுக்க மாட்டாரு, நம்ம சொல்லிட்டோம் கொடுக்க மாட்டாரு, அவங்களுக்கு பரவாயில்ல லேட்டாக போல நீ நினைக்கிறேன். அழைப்பு ஆண்டவர் கொடுத்தா, ஒரு காரியம் ஒரு பொறுப்பு ஆண்டவர்கிட்ட கொடுத்தா அது நீ சரியா செஞ்சுதான் ஆகணும். அந்த வார்த்தை சொல்லுது, வாசிங்க அந்த வார்த்தை ரோமர் 14 அதிகாரம் 12வது வசனம், வேகமா வாசிங்க. ரோமர் 14:12. ஆதலால் நம்மில் ஒவ்வொருவனும் தன்னை குறித்து தேவனுக்கு கணக்கு ஒப்புவிப்பான். ரோமர் 14:12. ஒவ்வொருவனும் கர்த்தருக்கு கணக்கு கொடுக்கணும். எது கணக்கு கொடுக்கணும் சொல்லுங்க? எது கணக்கு கொடுக்கணும்? எதுக்கு கணக்கு கொடுக்கணும்? நீ எதெல்லாம் பக்தியில ஆவில அனலா இருந்ததை இப்ப செய்யாம இருக்கிறியோ. நம்ம ஏசம்மா, நான் அந்த ஒரு வாரம் என்னைக்கு 2 வாரத்துக்கு முன்னாடி அவங்க ஜெபம் பண்ணாங்க சர்ச்சில். நான் அந்த வாரம் யோசிச்சுட்டு இருந்தேன், அந்த மாதிரி ஜப குறிப்பு கொடுத்து ஜெபம் பண்ண வைக்கணும். ஏன்னா அவங்க தான் ஜானஸ்தானம் கொடுத்து வந்திருக்கிறாங்க, ஏற்கனவே ஜெபம் பண்ணவங்க.
அவங்க ஜெபம் பண்ண வைக்கணும்னு அந்த வாரம் நினச்சிட்டு வந்தேன். நான் ஜெப குறிப்பு ஜெபம் பண்ணுங்க அப்படின்னு. யாரோ எழுந்தாங்க, ஆனால் அவங்க முன்னாடி முட்டி போட்டு ஜெபம் பண்ணாங்க. நாங்கள் அதை ரொம்ப நேரமாக பேசிட்டே இருந்தோம். ஏசம்மா ஜெபம் பண்ணாங்க. நான் சொல்றேன், நீ ஆவியில் அனலா தான் இருக்கணும். நீ எவையில அனல் குறைய இருக்கிறியோ அதெல்லாம் ஆண்டவருக்கு கணக்கு கொடுக்கணும். ஆண்டவருக்கு உன் பக்தி எங்க, உன் பரிசுத்தம் எங்க, உன் கீழ்ப்படிதல் எங்க, வேத வாசிப்பு எங்க, என்ன பின்பற்றுகிற பயம் எங்க, ஆண்டவர் கேட்க பாரு. எல்லாவற்றுக்கும் கணக்கு ஒப்புவிக்கப்படணும். கணக்கு சொல்லுங்க, என்ன பண்ணணும்? அந்த வார்த்தை சொல்லுது, ஒவ்வொருவனும் ஆதலால் நம்மில் ஒவ்வொருவனும் தன்னை குறித்து தேவனுக்கு கணக்கு ஒப்புவிக்கணும். நீ சொல்லணும், எதுக்குமா லேட்டு சொல்லு, எதுக்குமா காரணம் சொல்லு. பஞ்சர் ஆயிடுச்சு, பெட்ரோல் இல்லை, பஸ்ஸு கிடைக்கல, ஆட்டோ கிடைக்கல, காரணம் சொல்ல முடியுமா? சர்ச்சுக்கு லேட்டுன்னு சொன்னால் ஆட்டோ கிடைக்கலங்க, ஏசப்பா பஸ்ஸு கிடைக்கல, அந்த டிரைவர் வந்துட்டார், திடீர்னு நிற்க வச்சு செக்கிங் வந்துட்டாங்க, அதனால லேட் ஆகி சொல்ல முடியுமா? ஏன் லேட்டு? எப்பவுமே லேட்டாக தான் போவான் ஆண்டவரே, அதனால் இன்னைக்கும் நீ சொல்ற கணக்கு கொடுக்கணும் என்பதை மறக்காத. எத்தனை நாள் கீழ்ப்படியாம கர்த்தருடைய வார்த்தையை அசட்டை பண்ணி கர்த்தருடைய வார்த்தைக்கு இணங்காம விடாம ஒப்பு கொடுக்காம அருவருக்காம நீ இருக்கிறியோ, அவ எல்லாவற்றிலும் நீ தன்னை குறித்து, உங்களை குறித்து, என்ன குறித்து ஆண்டவருடைய சமூகத்தில் கணக்கு ஒப்புவிக்கும். அப்போ சபை உணர்ந்து கொள்ளுங்க. அவன் பிரசங்கி சொல்றாரு 9ஆம் அதிகாரம் 18வது வசனத்துல, ஒருவன் பாவியான ஒருவன் மிகுந்த நன்மையை கெடுக்கிறான். சொல்லுங்க, பாவி நன்மையை கெடுக்கிறான். பாவம் நன்மையை கெடுக்கும், நன்மையை பெற்றுக்கொள்ள விடாது, நீ பரிசுத்தமா வாழ விடாது, உலகத்திற்குரியவனா இருக்கணும். நான் சொல்றேன் சபை உணர்ந்து கொள்ளுங்க. நம்முடைய பலவீனத்தில் ஆண்டவரை பின்பற்றின பயம், பக்தி, பரிசுத்தம், கீழ்ப்படிதல் எல்லா நாளும் உனக்குள்ள சரியா இருந்துச்சு அப்படின்னா, நான் சொல்றேன், இந்த மாதத்தின் வாக்குத்தத்த வசனத்தின்படி 2 சாமுவேல் 12:8 இது போதாம இருந்தா உனக்கு வேண்டியதை கர்த்தர் இந்த மாசத்துல தருவார். சொல்லுங்க அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த மாசத்துலங்க, அடுத்த மாசத்துக்கு போய் ஜெபம் பண்ணாத, மார்ச் மாசத்துக்குரிய ஆசீர்வாதம் ஏப்ரல் ஜெபிக்காத. நன்மை உன்னை தேடி வரும், நன்மை தேடி வரும். அருவருப்புகளை விட்டா, ஆண்டவருக்கு கீழ்ப்படியாமைகளை விட்டா, ஆண்டவர் சொல்றாரு, நீ இனி அலைந்து திரிவதே இல்லை. அப்போ ஒண்ணு, ஏன் உயர்வு வரல, ஏன் நிலைமைகள் மாறல, ஏன் நன்மையை பெற்றுக்கொள்ள முடியலன்னா சொல்லுங்க, நம்ம செஞ்ச பாவம் அவைகளை விலக்கிட்டு இருக்குது. சொல்லுங்க, என்ன பண்ணுது? இப்போ ஒரு கண்டுபிடிப்பு வச்சிருக்கிறாங்களே, கிச்சன்ல ஒரு ஃபேன் வச்சிருக்கிறாங்க, புகை வேற எங்கேயும் பரவாம அந்த புகை அப்படியே வெளிச்சு வெளியில போகுது. ஐயா வீட்டில் பார்த்தீங்கன்னா அது இருக்கும், அந்த கேஸ் அடுப்புக்கு நேராக இருக்குது, அந்த புகை அப்படியே எடுத்துக்குது, அப்படியே வெளியில் தள்ளிது. ஏன்? வீட்டுக்குள்ளே போனால் கருப்பாய் போட்டு புகை, கண் எரிச்சல். ஆனால் அதில் இப்போ நீ எதை வறுத்தாலும் எதை பொரிச்சாலும் அந்த ஸ்மெல்லு வெளியில் வரல, நெடி. அப்போ அது விளக்கி அது என்ன பண்ணுது வெளியில். இப்போ பெரிய கம்பெனிலாம் பார்த்தீங்க அப்படின்னா ரவுண்டாக ஃபேன் மாதிரி வச்சுருப்பாங்க, பெரிய ஷெட் இருக்கும். எதுக்கு அதை வச்சிருக்கிறாங்க அப்படின்னா, உள்ள இருக்கிற அணிலை வெளியே எடுத்துட்டு காற்று என்ன பண்ணுது, விளக்குது. ஏன்? அனலை. இதே போலதான் இப்ப அந்த 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 அனலை எடுத்து வெளியில விடுறது நம்மளால பார்க்க முடியுமா? ஒருவேளை புகை கூட என்ன பண்ணலாம், புகை பார்க்கலாம். இப்ப நான் சொல்றேன், இதே போலதான் உங்க ஆசீர்வாதத்தை விளக்கிட்டே இருக்குது பாவம். நமக்கு தெரியல, காற்று போல நம்முடைய ஆசீர்வாதம் பெற்றுக்கொள்ளாம இருப்பது நம்ம தடுத்துட்டே இருக்குது, விளக்கிட்டே இருக்குது, நமக்கு தெரியல. நம்ம சொல்றோம், நாம நினைக்கிறோம் ஒருவேளை மறந்துட்டாரோ, நம்மளை பேரை கிரிக்கிட்டாரோ, அடிச்சிட்டாரோ நீ நினைக்கிற. உன் பேர் இருக்குது, கிறுக்கப்படல, அழிக்கப்படல, நீ மாறல, அதனால நன்மையை வர ஒட்டாது இருக்குது. கவனிக்கல? அப்ப சபை கவனிக்கணும், மிகுந்த நன்மையை பாவி கெடுக்கிறான், பெற்றுக்கொள்ள முடியாது, கெடுக்கிறான். அப்ப ஒண்ணு ஏன் இது போன நிலை நமக்கு மாறல அப்படின்னா, ஒண்ணு நமது பாவங்களே. சொல்லுங்க, ஏன் நன்மை பெற முடியல அப்படின்னா, சொல்லுங்க எதனால பெற முடியல? நம்முடைய பாவம். சொல்லுங்க சொல்லுங்க, கேக்குதா? எதனால பெற முடியல? சொல்லுங்க, சத்தமா சொல்லுங்க, எதனால? பாவம் என்பது ஒரே ஒரு காரியம் தான் சொல்லு, கீழ்ப்படியாமை. ஆதாமை போல விழுந்து போவதற்கு முதல் பேசிக்கு கீழ்ப்படியாமை.
கீழ்ப்படியாமல் தான் இன்னைக்கு ஸ்தோத்திரம் ஆதாமின் மூலமா பாவம் பெருகினது போல உங்க மூலமா உங்க குடும்பத்துக்கு ஆசீர்வாதம் வர விட்டாது இருக்குது. சரி, ரெண்டாவது, கர்த்தரை சார்ந்து கொள்ளாததினால் நன்மை வரவிட்டாம இருக்கு, நன்மை பெற முடியல. சொல்லுங்க எதுக்கு? ரெண்டாவது, கர்த்தரை சார்ந்து கொள்ளாததினால். வாசிக்கலாம் எரேமியா 17ஆம் அதிகாரம் 5வது வசனம். மனுஷன் மேல நம்பிக்கை வச்சு மாம்சமானதை தன் புயபலமாக்கி கொண்டு கர்த்தரை விட்டு விலகுகிற இருதயம். சபிக்கப்பட்டவன் போதும். சபை கவனிக்கணும். இதுதான் ஆல்ரெடி ஆரம்பத்திலே சொல்லிட்டேன். மனுஷன் மேல நம்பிக்கை வைக்க நம்பிக்கை வைக்க நம்பிக்கை வைக்க கர்த்தரை விட்டு விலகி போயிடுவேன். கர்த்தரை விட்டு சொல்லுங்க, கர்த்தரை விட்டு விலகி போயிடுவேன். அப்ப அந்த வார்த்தை சொல்லுது, கர்த்தரை விட்டு விலகுகிற இருதயம் யாருக்குள்ள வரும் அப்படின்னா, கர்த்தரை நம்புகிற பிள்ளைகளுக்கு வராது, கர்த்தரை சார்ந்திருக்கிற பிள்ளைகளுக்கு வராது. யாருக்கு வரும் அப்படின்னா, ஆமென், மனுஷனை நம்பி, உலகத்தை நம்பி, வேலையை பணத்தை நம்பி ஓடுகிற பிள்ளைகளுக்கு கர்த்தரை விட்டு விலகுகிற இருதயம் உண்டாகும். அது கீழ் வசனம் சொல்லுது, அவன் அந்தர வெளியில் கரளைவாய் போன செடிய போல இருந்து நன்மை வருகிறத அவனால பார்க்க முடியாது. சொல்லுங்க, நன்மை வருவதை அவனால பார்க்க முடியாது. அடுத்தது சொல்லுது, வனாந்தரத்தின் வறட்சியான இடங்களிலும் குடியில்லாத உவர் நிலத்திலும் தங்கமா. பிளாட்ஃபார்ம் அது எந்த லிஸ்ட் அப்படின்னா, வெந்ததை சாப்பிட்டு விதி வந்தா போற கேஸ். கர்த்தரை நம்பாம மனுஷனை உலகத்தை நம்புகிற கூட்டம் அது கிடைச்ச போதுங்க, பரவாயில்ல, இன்னைக்கு கஞ்சி, இன்னைக்கு கூழு, இன்னைக்கு இல்லை, பரவாயில்ல. ஆனால் கர்த்தருடைய பிள்ளைகள் கர்த்தர் மேல் தான் நம்பிக்கை வைக்கணும். 7வது 8வது வசனத்தில் சொல்லுது, இது நம்பிக்கை கர்த்தர் மேலே வைக்கிற நம்பிக்கை. அப்போ மேலே 5 6வது வசனத்தில் மாம்சத்தின் மேலே நம்பிக்கை வைப்பது. அப்போ ஆண்டவரை சார்ந்து கொள்ளாததினால், அதே 2 நாளாகவும் 16ஆம் அதிகாரம் 8வது 9வது வசனம். 2 நாளாகவும் 16. வேகமாக வாசிங்க, கொஞ்சம் நமக்கு திருவிருந்து இருக்கிறபடினால. 2 நாளாகவும் 16 8 9. இந்த ஏராளமான ரதங்களும் குதிரை வீரரும் உள்ள எத்தியோப்பியரும் லூபியரும் மகா சேனையா இருந்தார்கள் அல்லவா? சபை கவனிக்கணும். நீர் கர்த்தரை சார்ந்து கொண்ட போதோவெனில் அவர்களை உமது கையில் ஒப்பு கொடுத்தாரே. அந்த வார்த்தையை நீங்க அண்டர்லைன் பண்ணீங்க. நீ கர்த்தரை சார்ந்து கொண்ட போதோவெனில், நீ கர்த்தரை மாத்திர சார்ந்து கொண்டிருந்த போது, கர்த்தரை மாத்திரம் பிடித்து கொண்டிருந்த போது, கர்த்தர் தான் என் அடைக்கலம், அவர் தான் என் கேடகம், அவர் தான் என் துருவம், அவர் தான் என் கோட்டை, அவர் தான் என் தஞ்சம்னு சொல்லும் போது, அவர் உன் சத்துருக்களை உன் கையில ஒப்பு கொடுத்தாரு. நீ உன் ஜெபிக்கிற ஜபத்தின்படி உனக்கு விடுதலை கொடுத்தாரு. உனக்கு விரோதமாய் உருவாக்கப்படுகிற ஆயுதம் உங்க மூலமாய் விடுவாக்கப்பட்டது. ஆனா இப்பொழுதோ அதே ஜபம்தான், அதே உபவாசம் தான், அதே முழங்கால் தான், அதே தான். ஆனா நீ கர்த்தரை சார்ந்து கொள்ளாம தேவைப்படும் போது மாத்திரம் பேலன்ஸ் பண்ண முடியல, ஜெயிக்க முடியல, இனி அவள் தான் வர, இனி என்னால் நடக்க முடியாது, எழுந்திருக்கவே முடியாது அப்படின்னு நீ நினைக்கும் போது, அப்ப மாத்திரம் ஆண்டவரை சார்ந்து கொள்வது அல்ல. இங்க வேதம் சொல்லுது, ஆசாவுக்கு ஆமீன் அனனியா சொல்றாரு தீர்க்க தரிசனமா, நீ கர்த்தரை சார்ந்து கொண்ட போதோவெனில், அவரை மாத்திரம் ஆண்டவரை யுத்தத்துக்கு போகும்போது, போருக்கு போகும்போது, நீ எங்க போனாலும் ஆண்டவரை கூட வரும், ஆண்டவரை வாங்க, ஆண்டவரை ஜெயிக்க வைங்க நீ சொன்ன, ஆண்டவர் அப்படியே செஞ்சாரு. ஆனா இப்போ 9வது வசனத்துல, தம்மை பற்றி உத்தம இருதயத்தோடு இருக்கிறவர்களுக்கு தம்முடைய வல்லமை விளங்க பண்ணும்படி கர்த்தருடைய கண்கள் பூமி எங்கும் உலாவிக் கொண்டிருக்கிறது. இந்த விஷயத்தில் அறிவில்லாம போயிட்டியே போதும். அந்த வார்த்தை அதுதான், மதி அறிவு. ஆசாவுக்கு அனனியா சொல்லும்போது சொல்றாரு, நீ கர்த்தரை பிடிச்சிருக்கும் போது அவர் எல்லாவற்றையும் நடத்திட்டே வந்தார். தோல்வியா வரும், சறுக்கலா வரும், கீழே விழுற மாதிரி இருக்கும், அவமானப்படுற மாதிரி இருக்கும், வெட்கப்படுற மாதிரி இருக்கும், எல்லா இடங்களில கர்த்தரை நடத்திட்டே வந்தாரு. ஆனா இப்போ நீ இந்த விஷயத்துல அறிவில்லாம போயிட்டியே. சபையை உணர்ந்து கொள். 9:30 மணிக்கு சரியா, ஜெபத்துக்கு சரியா,
சாட்சியில சரியா, பரிசுத்தத்துல சரியா, கீழ்ப்படிதல சரியா, கர்த்தருக்கு பயப்படுதல சரியா, சபைக்கு சரியா, எல்லாவற்றும் சரியா இருந்த போதோ கர்த்தர் உங்களை அதிசயமா அற்புதமா உன்னை விடுவிச்சு நடத்தின அதே தெய்வம் இன்னைக்கு ஏன் நன்மை உன்னால பெற்றுக்கொள்ள முடியல அப்படின்னா, அப்போ ஆண்டவர், இப்போ மனுஷன், இப்போ வீட்டுக்காரர், இப்போ அப்பா அம்மா, இப்போ ஃப்ரெண்டு, இப்போ உலகம், இது உங்களை ஜெயிக்க வைக்கவே வைக்காது. அந்த வார்த்தை சொல்லுது, அவர்களை எப்போ நீ கர்த்தரை சார்ந்து கொண்ட போதோவெனில் அவர்களை உங்க கையில ஒப்பு கொடுத்தாரே. இப்போ அந்த 9வது வசனத்துல தம்முடைய வல்லமையை விளங்க பண்ணும்படி, யாருக்கு? தம்மை பற்றி உத்தம இருதயத்தோடு இருக்கிறவர்களுக்கு. சொல்லுங்க, என்ன இருதயம்? அது என்ன இருதயம்? அது என்ன இருதயம்? உத்தம இருதயம். நீ ஒரு காரியத்தை செய்ய பொருத்தனை பண்ணிட்ட, ஒரு காரியத்தை செய்ய இதை பிளான் பண்ணிட்ட அப்படின்னா அதை சரியா நீ ஓடிக்கிட்டே இருக்கும். நஷ்டம் வந்தாலும் லாபம் வந்தாலும் எல்லா சூழ்நிலையும். அந்த வார்த்தை சொல்லுது, இவங்களுக்கு தான் தம்முடைய வல்லமை விளங்க பண்ணும்படி கர்த்தருடைய கண்கள் பூமி எங்கும் உலாவிக் கொண்டு இருந்துச்சு. உனக்கு அற்புதம் செஞ்சாரு, அதிசயம் செஞ்சாரு, உன்னை வாழ வச்சாரு. ஆனா இப்போ அறிவில்லாம போயிட்டியே. அது கீழே போய் வாசிங்க. மதி இல்லாதவராய் இருந்தீர். எல்லாம் சேர்ந்து வாசிங்க பார்க்கலாம். அந்த 9வது வசனம் கீழே வசனம். ஆகையால், அங்க வாசிக்கலாமா? வாசிங்க. ஆகையால் என்ன நேரிடும்? இதுக்கு முன்னாடி ஆண்டவர் உங்க கையில ஒப்பு கொடுத்தார். ஆண்டவர் உங்க கையில ஒப்பு கொடுத்தார். உன் சத்துருக்களை, விரோதிக்கிறவங்கள, உன்னை முறுமுறுக்கிறவங்கள, குறை சொல்றவங்கள, நீ நல்லா இருக்கக்கூடாதுன்னு நினைக்கிறவங்கள உங்க ஜபத்தின்படியே நடத்தினார். நீ அறிவில்லாம போயிட்டதுனால இப்போ என்ன வருது? யுத்தங்கள், பிரச்சனைகள், பாடுகள், போராட்டம், அவமானம், நிந்தைகள், நெருக்கங்கள், உயர்வில்லை, வேலை இல்லை, நான் எதிர்பார்க்கிற நன்மை இல்லை. ஏன்? அறிவில்லாம போயிட்டதுனால, மதி இல்லாம போயிட்டதுனால. இந்த விஷயத்தில் நன்மையை பெறக்கூடாதபடி இருக்கிற இந்த விஷயத்தில் இன்னைக்கு ஞானமா நடந்து கொள்வதற்கு கர்த்தர் உங்களோடு கூட பேசிட்டு இருக்கிறாரு. இன்னைக்கு பாவங்கள் 2வது, கர்த்தரை சார்ந்து கொள். சொல்லுங்க. 1, பாவம் என்ன பண்ணணும்? அந்த பாவம் என்பது கீழ்ப்படியாமே வச்சுங்க. 1, கீழ்ப்படியாம மாற்றிக்கோ. 2வது, கர்த்தரை சார்ந்து கொண்ட போது அதுதான் செபிக்கிறாரு. பலமுள்ளவனாகிலும் பலனற்றவனாகிலும் உதவி செய்வது உமக்கு லேசான காரியம். அது எந்த சிச்சுவேஷன் சொல்றாரு அப்படின்னா, இவருக்கு இருக்கிற ரதங்களும் போர் வீரர்களும் அது ஒரு சாதாரண சிறு கூட்டம். ஆனா இவருக்கு விரோதமாய் வந்த பெருங்கூட்டத்துக்கு முன்னாடி சொல்றாரு, ஆண்டவரே பலமுள்ளவனாகிலும் பலனற்றவனாகிலும் உதவி செய்வது உமக்கு லேசான காரியம். நடத்தினாரா இல்லையா? அதே சிறு கூட்டத்தை வச்சு ஜெயிச்சாங்களா இல்லையா? ஏன் சின்ன சின்ன பிரச்சனைகள் உங்களால் ஜெயிக்க முடியல? ஏன் சின்ன சின்ன வருகிற தடைகள் உங்களால் ஜெயிக்க முடியல? ஏன் சின்ன சின்ன வருகிற உபத்திரம் உங்களால் மேற்கொள்ள முடியல அப்படின்னா, அப்போ கர்த்தரை சார்ந்து கொண்டிருந்த இப்போ மாம்சமானது மனுஷனை, உலகத்தை நீ சார்ந்து கொண்டு போது ஆண்டவர் அற்புதம் செய்ய முடியாதுங்க. அந்த வார்த்தை சொல்லுது, ஆண்டவரே அவர்களை ஒப்பு கொடுத்தது போல என் சத்துருக்களை என் கையில் ஒப்பு கொடுங்க ஆண்டவரே. எப்போ? உத்தம இருதயத்தோடு. அப்போ வாசிக்கலாம் தொடர்ந்து. அதே 2 நாளாகமத்திலே 13ஆம் அதிகாரம் 18வது வசனம். கர்த்தரை சார்ந்து கொண்டதினால் மேற்கொண்டார்கள். சபையே நீ மேற்கொள்ள கூடாதபடி இருக்கிற சில சாபங்கள், தரித்திரங்கள், சில தடைகளுக்கு கர்த்தர் சொல்றாரு, சார்ந்து கொள். அதுதான் நான் ஆரம்பத்திலே சொன்னது போல கர்த்தருக்காக திருப்பப்படணும். கர்த்தருக்கு, அவருடைய சமூகத்துக்கு, மெய்ப்பரும் கண்காணிமானவரிடத்துல நீங்க திருப்பப்படணும். அதுதான் இந்த வார்த்தை சொல்லுது. நீ கர்த்தரை சார்ந்து கொண்டதினால தான் மேற்கொள்ள முடியுமே. சபையே, நீ அவரை சார்ந்து கொண்டதினால தானே உன்னை விடுவிக்க முடியும். சார்ந்து கொண்டதினால தானே உன் ஜபத்துக்கு பதில் கிடைக்கும். நீ அவரை சார்ந்து கொண்டு போ. நீ ஜபிக்கும் போது தானே வானத்தின் பலகணிகளை திறந்து இடம் கொள்ளாம போக மட்டும் உன்னை ஆசீர்வதிப்பாரு. மாம்சத்தை பிடிக்காது, மாம்சமானதை பிடிக்காது, மனுஷன் ஆலோசனை கேட்காது. கர்த்தருடைய வார்த்தை, கர்த்தருடைய ஆலோசனை, கர்த்தர் சொல்லுகிறத மாத்திரம்.
அவன் தாயார் சொல்லிட்டு போகிறாங்க ஒரே ஒரு வார்த்தை, அவர் என்ன சொல்லுகிறாரோ அதன்படி செஞ்சா மதுரமா மாறிடும். அவர் என்ன சொல்லுகிறாரோ, அவர் சொல்றாரு பாவத்தை விட்டு, ரெண்டாவது என்ன சார்ந்துக்கொள். சரி, மூணாவது வேகமான சொல்லி கடந்து போறேன். மூணாவது பின்னிட்டு நடப்பதால். சொல்லுங்க, மூணாவது. ஒன்று என்ன சொன்ன, நமது பாவங்களே. ரெண்டாவது கர்த்தரை சார்ந்து கொள்ளாததினால். மூணாவது பின்னிட்டே நடப்பதால். கவனிங்க, எரேமியா 7ஆம் அதிகாரத்தை எடுத்துக்கங்க. இந்த வார்த்தை சொல்லுது பின்னிட்டே நடப்பதால். ஓட்ட பஞ்சத்தில் எப்படி முன்னாடி போகணுமா பின்னாடி போகணுமா? சொல்லுங்க, முன்னாடி போகணுமா பின்னாடி போகணுமா? சொல்லுங்க. முன்ன ஓடணும், அப்பதான் அது 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 பணமா இருக்கட்டும், கப்பா இருக்கட்டும், பிரைஸா இருக்குல்ல. ஆனா இன்னைக்கு அநேக கிறிஸ்தவர்கள் முன்னாடி போக வேண்டிய நம்முடைய வாழ்க்கை இன்னைக்கு பின்னாடி தான் நடந்து போயிட்டு இருக்கிறோம். சொல்லுங்க, எப்படி நடக்கிறோம்? என்ன பாருங்க, பைபிள் அப்படி படிக்கலாம். என்ன பாருங்க, முன்னாடி ஓடினாதான் நமக்கு ஜெயம்னு ஆண்டவர் சொல்றாரு. ஆனா அநேக கிறிஸ்தவர்கள் இல்ல ஆண்டவரே, பின்னாடி போனா எனக்கு வேண்டியது கிடைக்குது, பின்னாடி போனா சந்தோஷம் கிடைக்குது, பின்னாடி போனா சமாதானம் கிடைக்குதுன்னு ஓடிட்டு இருக்கிறேன். அது எது நாளுக்கு? கொஞ்ச நாளுக்கு தான், கொஞ்ச நேரம் தான். இல்ல, பின்னிட்டே நடப்பதால தான் மூணாவது அந்த ஆசீர்வாதத்தை நம்மால என்ன பண்ண முடியல? சொல்லுங்க, அதனால பெற்றுக்கொள்ள முடியல. வாசிக்கலாம், அது வசனத்தை வாசிங்க. அது 7ஆம் அதிகாரம் 23, 24. வார்த்தைக்கு செவி கொடுங்க, அப்பொழுது நான் உங்கள் தேவனாய் இருந்து நான் உங்களுக்கு, கவனிக்கணும் சபையே, நான் உங்களுக்கு கற்பிக்கும் எல்லா வழியிலும் நீங்கள் உங்களுக்கு நன்மை உண்டாவதுக்கு தான் நான் பேசுறேன். நீ நல்லா இருப்பதுக்கு தான் இந்த வார்த்தை வருது. நீங்க உயர்வதற்கு, சாபத்தை மாற்றிக்கொள்வதற்கு, தரித்திரத்தை மாற்றிக்கொள்வதற்கு, சில குழப்பமான சூழ்நிலை உங்க குடும்பத்திலிருந்து மாற்றிக்கொள்வதற்கு சொல்றேன். நீங்க இந்த வார்த்தையின்படி கற்பிக்கும் எல்லா வழியிலும் நீங்கள் உங்களுக்கு நன்மை உண்டாகும்படி நடவுங்கள் என்கிற விசேஷத்தையே அவருக்கு சொல்லி கட்டளையிட்டேன். 24வது வசனம், நீ என்னதான் சொன்னாலும், நீ எவ்வளவுதான் கத்தி பேசினாலும் நான் அதை என்ன பண்ண மாட்டேன், கேட்க மாட்டேன்னு சொல்றேன். போதும், எத்தனை நீ சொல்லிக்கிட்டு தான் நாங்கள் செய்யறதா செய்வோம் நீ நினைச்சிட்டு இருக்கிறேன். இந்த வார்த்தை சொல்லுது, சபையே என் வார்த்தைக்கு செவி கொடு, என் சத்தத்துக்கு செவி கொடு, உனக்கு நன்மை உண்டாகும். அது கீழ்ப்படியதில்லை, உனக்கு நன்மை உண்டாகும். ஆனா நீ சொல்லிட்டு இருக்கிற, அவர்களோ அதை கேளாமல் தன் தேவியை சாயாமலும் போய் தங்கள் பொல்லாத இருதயத்தின்படி யோசனைகளின் படியையும் கடினத்தின் படியையும் நடந்து முன்னிட்டல்ல பின்னிட்டே போனார்கள். முன்னாடி வரணும் நான் சொல்றேன், முன்னாடி வரணும் நான் சொல்றேன். சபை என்பது செபிக்காது இருக்கிற ஜனம் இருக்க சபையில். நம்ம சபையில் இல்லை, செபிக்கிறோம். செபிப்பதற்கு, பைபிளை படிப்பதற்கு, ஆராதிப்பதற்கு, பாட்டை பாடுவதற்கு, கையை தட்டி ஆராதிப்பதற்கு முன்னாடி நான் கையை தட்டுறோம், பாட்டு பாடுவோம், கை தட்டுறோம். பக்கத்தில் சும்மா உட்காந்து வேடிக்கை பார்த்துட்டு நம்மளும் சும்மா உட்காந்துட்டு இருக்கிறோம். இப்போ நிறைய அப்படிதான் முழங்கால் படிடணும், அப்படியே ஆர்வமாக போய் முட்டி போடுறோம். திரும்பி பார்த்தா யாருமே முழங்கால் படியல. அப்போ நம்ம என்ன பண்ணுறோம்? யாருமே நம்ம எதுக்கு அப்படின்னு நினைக்கிறேன். நான் சொல்ற சபையே, வார்த்தைக்கு கீழ்ப்படி, செவி கொடு. நீ கேட்க மாட்டே, செவியை சாய்க்க மாட்டேன்னு சொல்லி முன்னிட்டல்ல பின்னிட்டே போயிட்டு இருக்கிற, பின்னாடியே போயிட்டு இருக்கிற. உன் ஆண்டவர் முதன்மைப்படுத்துவதற்கு, உன்னை வித்தியாசப்படுவதற்கு ஆண்டவர் விரும்புறாரு. ஆனா நீ முன்னிட்டு போக வேண்டிய நம்முடைய வாழ்க்கையில பின்னிட்டே போயிட்டு இருக்கிற. அது உன் ஆசீர்வாதத்துக்கு தடையா போயிட்டு இருக்குது, உன் பக்திக்கு தடையா போயிட்டு இருக்குது, உன் பரிசுத்தத்துக்கு தடையா போயிட்டு, பரலோகம் போறதுக்கு தடை. உணர்ந்துகொள், உணர்ந்துகொள். அதே எபிரேயர் 4ஆம் அதிகாரம் 1வது வசனத்துல, ஆமீன் ஸ்தோத்திரம். வாசிங்க, எபிரேயர் 4ஆம் அதிகாரம் 1 வசனம். ஆனபடியினாலே அவருடைய இளைப்பாறுதல் பிரவேசிப்பதற்கு ஏதுவான வாக்குத்தத்தம் நமக்கு உண்டாயிருக்க, உங்களில் ஒருவனும் அதை அடையாமல் பின் வாங்கி போனவனாக காணப்படாதபடிக்கு பாயம். சொல்லுங்க, என்ன வேணும்? சொல்லுங்க, என்ன வேணும்? பாயம். ஒன்று, பாவத்தில் கீழ்ப்படியாம. ரெண்டாவது, சார்ந்து கொள்ளுதல மாம்சத்தை பின்பற்றி இருக்கிறோம். மூணாவது, பின்னிட்டு எப்படி நடக்கிறோம் அப்படின்னா, பின் வாங்கி போனவனாக. பயம் இல்லை.
நீ பின்னிட்டு போவதற்கு ஸ்தோத்திரம். காரணம் என்ன? பயம் இல்லை, கர்த்தருடைய பயம் இல்லை. அப்போ சொல்லிட்டு இருந்தோம், அப்போ யோசப்பா கண்ணை குத்திடுவாரு. இப்போ அந்த பயம் கூட இல்லை. அந்த பயம் கூட நீ முன்னிட்டு நடக்க மாட்டேன். முன்னிட்டு என்பது என்னது? அடுத்த உயர்வு, அடுத்த லெவல். நீ பக்கத்தில் இருக்கிற வேடிக்கை பார்த்துருக்க, அவங்களுக்கு இன்க்ரிமெண்ட், அவங்களுக்கு சம்பளம், அவங்களுக்கு உயர்வு, அவங்களுக்கு கிரியை, அவங்களுக்கு வரங்கள், நீ இப்படி தான் பார்த்துட்டே இருக்கணும். முன்னிட்டு நடக்காது இருக்கிற பிள்ளைகள் நீ சுத்தி தான் பார்க்கணும். ஆண்டவர் பக்கத்துல உயர்த்திடுவார், பக்கத்துல மேன்மைப்படுத்திடுவார், பக்கத்துல விடுவிச்சிருவாரு. அப்போ நம்ம அப்படியே தான் உணர்ந்து கொள். முன்னிட்டே நடக்க வேண்டிய வாழ்க்கை நீங்க பின்னிட்டே நடப்பதனால தான். பார்வோன் எகிப்து தேசத்துல இஸ்ரவேல் ஜனங்கள் விடுவிக்கப்படக்கூடாதபடி சில காரணங்களை ஆண்டவர் செய்யும்போது, மோசேயின் மூலமாய் சில அற்புதங்களை செய்யும்போது அவர் சொல்ற வார்த்தை, விட்டுரு ஆண்டவரே, பரவாயில்ல விட்டுரு ஆண்டவரேன்னுவார். திருப்பி அந்த நிலைமை சரியாயிடுச்சுன்னா திரும்ப நான் விட மாட்டேன்னு சொல்லுவார். அப்போ இன்னைக்கு நிறைய பேருக்கு பார்வோனின் இருதயம் தான் இருக்குது. எப்படி பார்வோனின் இருதயம் அப்படின்னா, நல்லா ஆகிற வரைக்கும் ஏசப்பா நல்லாயிட்டு ஓகே பர்ஃபெக்ட்னு சொல்லிட்டா போதும், திரும்ப அதே உலகம், அதே மாம்சம், அதே பின்னிட்டு. இன்னைக்கு அநேகருடைய பார்வோனின் இருதயம் மாறப்படுவதற்கு ஒப்பு கொடுங்க. இன்னைக்கு இந்த மாசத்துடைய வாக்குத்தத்த வசனம் வாழ்க்கையில அப்படியே நடப்பதற்கு 2 சாமுவேல் 12:8 உங்க வாழ்க்கையில் அப்படியே நடப்பதற்கு எத்தனை பேரால முழங்கால் படியிட முடியுமோ முழங்கால் படியிட்டு கர்த்தருடைய சமூகத்தில் ஒப்பு கொடுக்கிறையா.